வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்பு வச்சு பேசிட்டு வந்துட்டோம். இதுல பார்க்க போறது திருவாடி பூரம், அதாவது ஆடி பூரத்தை பத்தி நம்ம பேச போறாங்க. இந்த ஆடி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட விலையை மதிப்பு இல்லை, அதை பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நண்பர்கள் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த ஆடிப்புறம் குறித்து மிக மிக முக்கியமான பல தகவல்கள் நம்ம இன்னைக்கு பேச போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆடிப்புறம்னா என்ன, ஆடிப்புறத்துல எப்படி நம்ம குழந்தை பாக்கியத்தையும் திருமண பாக்கியத்தையும் எளிய முறையில வீட்டுல வழிபாடு பண்ணி நம்ம இரண்டு பாக்கியத்தையும் நம்ம பெறுறது நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு நம்ம ஆலயங்கள்ல போயிட்டு என்ன வழிபாடு பண்ணணும், ஆலயத்திற்கு என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மிக முக்கியமாக ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான வழிபாடு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்களும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்றாங்க இல்ல ரெண்டாவது பட்சம் இந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். திரு ஆடிப்புறம், அதாவது திருவாடிப்புறம் சொல்லுவாங்க, ஆடிப்புறம். இந்த ஆடிப்புறம்னா நம்ம என்னன்னா பலர் பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்புறத்தை நன்றி செலுத்துறதுக்காக வழிபாடு பண்ணாங்க. எப்படிங்கன்னா ஒரு ஆடிப்புறத்துல இந்த வருஷம் ஆடிப்புறத்துல குழந்தை வேண்டி நம்ம வழிபாடு பண்றோம், இல்ல திருமணம் வேண்டி வழிபாடு பண்றோம்னா திருமணம் கிடைச்சிடும், குழந்தைய பாக்கியமும் கிடைச்சிடும். அப்போ புதுமண தம்பதியரா அம்பிகையை வழிபாடு பண்ணுவாங்க. சிலர் பலர் தன் குழந்தைய அம்பிகை பாதத்துல போட்டு வழிபாடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மிக முக்கியமான வழிபாடுகள். இந்த ஆடிப்புறத்தை அம்பாளுக்கு வளையல் சாத்துவாங்க. இந்த அம்பாளுடைய ஆலயத்துல தொட்டில் கட்டுவாங்க, தன் சேலையை கிழித்து அதில் மஞ்சளை வச்சு தொட்டில் கட்டுவாங்க. இந்த ஆடிப்புறத்துல இன்னும் எக்கச்சக்கமான மகிமையெல்லாம் ஒன்பே ஒன்னா பார்த்துட்டோம். முதல்ல ஆடிப்புறத்தை எப்படி நம்ம வீட்டுல வழிபாடு பண்றது பார்ப்போம். நம்மளுடைய வீட்டுல இந்த ஆடிப்புறத்தை வருடம் வரக்கூடிய இந்த ஆடி மாசம் வரக்கூடிய ஆடிப்புற திருநாளை எப்படி நம்ம வீட்டுல வழிபாடு பண்றது. அதாவது முதல்ல ஆடிப்புறம் என்னைக்கு காலண்டரை பாருங்க, எந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ண போற நீங்க டைம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே காலண்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல நேரம் கொடுத்துருப்பாங்க. ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரம் எப்போ இருக்கும், காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்க தான் வழிபாட பண்ணலாங்க. சரி, இது ஆடியை பத்தி என்ன சார் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணா பூஜை ரூம சுத்தம் பண்ணுங்க. உங்க கிட்ட கூட அம்பிகையோட திருவுருவம், அதாவது அம்பிகை போட்டா இல்ல சார், என்கிட்ட துர்க்கையம்மன் போட்டோ தான் சார் இருக்கு, என்கிட்ட கருமாரி போட்டோ தான் சார் இருக்கு, என்கிட்ட பார்வதி தேவி போட்டோ தான் சார் இருக்கு, என்கிட்ட மகாலட்சுமி போட்டோ, எந்த ஒரு பெண் தெய்வ புகைப்படமாக இருந்தாலும் சரி அந்த புகைப்படத்தை அம்பிகையா பாவிச்சு எடுத்துக்கோங்க. அந்த எடுக்கக்கூடிய புகைப்படமானது உடைஞ்சு இருக்கக்கூடாது, கலர் மங்கி போயிருக்க கூடாது, கரும்புள்ளிகள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடாது. என்ன சார்னா ஆமாங்க, ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்ம இறைவனை முழுமையா நம்ம அங்க எழுந்தருளை செய்ய போறோம் இல்லைங்களா. அப்போ வைக்கக்கூடிய புகைப்படங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க சார், என்கிட்ட சிலை இருக்கு சார்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அம்பிகையோட திருவுருவ சிலை இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. திருவுருவ சிலை இல்ல சார், என்கிட்ட அவ்வளவு வசதி இல்ல சார், நான் புகைப்படத்தை வச்சே பண்றேன் சார், எளிமையா எனக்கு சொல்லுங்க சார். புகைப்படத்தை எடுத்துக்கோங்க, எந்த வித அதுல உடசல் எதுவும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா பூஜை அறையில ஒரு மணப்பலகை, உட்காரக்கூடிய மரப்பலகை தான் மணப்பலகைன்னு சொல்லுவோம். உட்காரக்கூடிய ஸ்டூல், அந்த உட்காரத்துக்கு மரப்பலகை இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆள் உட்கார அளவுக்கு பெருசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்தின் மேல் மரப்பலகை, அதாவது மணப்பலகையை வைத்து வையுங்க. கிழக்கு முகமாக எடுத்து வையுங்க. அந்த மணப்பலகை மேல மாக்கோளம் போடுங்க. எப்படி மாதிலான மாக்கோளம் போடும்போது மாக்கோளம் போட்டுட்டு அந்த மணப்பலகை மேல ஒரு சிவப்பு நிற கம்பளத்தை விரிங்க, அதாவது உட்காரக்கூடிய ஒரு சிவப்பு நிற துணியை விரிங்க. சிவப்பு நிற துணி இல்ல சார் என்கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்கும், அல்லது மஞ்சள் நிற துணியோட பரவாயில்ல, சிவப்பு அல்லது மஞ்சள். சிவப்புனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, சிவப்பு நிற அந்த துணியை விரிங்க. அதன் மேல அம்பிகையோட திருவுருவ புகைப்படத்தை எடுத்து வைங்க. அம்பிகையை மலரால அப்படியே அலங்காரம் பண்ணுங்க. அம்பிகைக்கு செவ்வரளி பூ, அதே மாதிரி செம்பருத்தி பூ, வெண்ணிற வாசனை நிறைந்த அந்த மலர்களால் அப்படியே அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சீமந்தம் பண்றதுக்கு நம்ம எப்படி நம்ம செய்வோம், சீர்வரிசம் பண்ணோம் பார்த்தா அதே மாதிரி தட்டுல அந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல், அதே மாதிரி பன்னீர், புரிஞ்சுங்களா, சேர்ந்து பட்டு பாவாடை சட்டை என்னென்னலாம் நம்மளால முடியுமோ சின்ன சின்ன தட்டை வரிசை அப்படியே எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நலுங்கு வைப்போம் பாத்தீங்களா, நலுங்கு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லக்கூடிய அந்த பன்னீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் அப்படியே தட்டை வரிசையை எடுத்து வச்சுருங்க. அம்பிகை முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த அம்பிகைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த வளையல் மாலை சாத்துங்க.
எல்லாம் எடுத்து வச்சுட்டு தீபம்லாம் ஏத்திட்டு அம்பிகர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகைக்கு என்ன பண்ண போறோம், வளையல் மாலை சாத்தணும். சார் என்னால வளையல் மாலை சாத்த தெரியாது சார், எனக்குன்னா வளையலே எனக்கு மாலையா பின்ன தெரியாது சார் சொன்னீங்கன்னா, கடைகள்ல ரெடிமேடா விக்குதுங்க வளையல் மாலை, இந்த நேரத்தை கண்டிப்பா விற்கும். வாங்கிட்டு வந்து நீங்க அதை அம்பாளுக்கு போட்டாங்க சார். இல்ல சார் எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்து உடஞ்சிருமோ பயமா இருக்கு சார், என்ன கண்ணாடி வளையல இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு சார். ஒண்ணும் வேணாங்க, வளையலை அந்த பண்டோட வாங்க, 2 பண்டோட கொடுத்தீங்கன்னா ஒரு சரம் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை அப்படியே அம்பிகைக்கு 2 பக்கமும் சாத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும் இல்லைங்களா, பால் எடுத்து வைங்க அம்பாளுக்கு, இனிப்பு சக்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் எடுத்து வைங்க அம்பாளுக்கு, எடுத்து வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து நம்ம நலுங்கு வைப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி நலுங்கு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த மஞ்சள் குங்குமம் பன்னீர் எல்லாம் தேவைங்களா பாத்தீங்களா, எடுத்துட்டு நலுங்கு வைக்கிற மாதிரி அம்பாளுக்கு அப்படி பன்னீரை தெளிச்சுட்டு பொட்டு வைங்க அம்பாளுக்கு. பொட்டு என்கிட்ட வந்து இருக்கிற புகைப்படத்தை அவ்வளோ ஒரு புகைப்படம் சின்ன போட தான் சார் இருக்குன்னா ஒண்ணு இல்லைங்க, அம்பாளுடைய திருவுருவத்துல எங்கெல்லாம் பொட்டு வைக்க முடியுமோ பொட்டை வைங்க. பொட்டு வச்சுட்டு அம்பாள் நல்லா மனமாற வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுடைய நாமங்கள் அந்த சொல்லுவோம் இல்லைங்களா, மந்திர உச்சாரணம் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ காளியாய நமகன்னு சொன்னா கூட ஓகேதான், ஸ்ரீ துர்காய நமன்னு சொன்னாலும் ஓகேதான். இல்லைன்னா வந்து அம்பியோட சோஸ்திரங்கள் புரியுதுங்களா, இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி உங்களுக்கு என்ன தெரியுமோ பாடுங்க. இதெல்லாம் பாடிட்டு வழிபாடு பண்ணிருங்க. பிறகு வழிபாடு பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பூஜை அறையில இருந்து அந்த அம்பாவுடைய திருவுருவத்தை நம்ம எங்க எடுத்தோமோ, இப்ப நம்ம பூஜையில வச்சிருப்போம், அங்க எடுத்தா நம்ம மணப்பால வச்சிருப்போம் பூஜை அறையில. சோ எங்க இருந்துச்சோ அம்பாளுக்கு அப்படியே 1 by 1 ரிமூவ் பண்ணிட்டு அம்பாள் கைப்பட்ட அந்த இடத்துல எங்க இருந்து எடுத்தோமோ அங்கேயே வச்சுட்டு நம்ம அந்த மணப்பலகை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மணப்பலகை எடுத்துக்கிட்டு நடு வீட்டுக்கு வாங்க. நடு வீட்டுல கிழக்கு மேற்காக மணப்பலகையை போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுல யாருக்கு திருமணம் ஆகணுமோ, எப்படி யாருக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மணப்பலகையில உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு செய்யும். எப்படி அம்பாளுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அவங்களுக்கு செய்யும். இந்த பலகைங்கிறது அம்பாள் உட்கார்ந்து இருந்த பலகைங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அம்பாளுக்கு நம்ம வந்து நிவேதியம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியா அம்பாளுக்கு நம்ம ஆழம் கலைக்கணுங்க. ஆழம் கரைக்கணும் என்னன்னா திருஷ்டி எடுக்கணுங்க. அம்பாளுக்கு கண்ணுபட்டு போயிடும். ஏன்னா அம்பாளுங்கிறது பாத்தீங்கன்னா அழகு, சிரித்தால் அழகு, பார்த்தாலும் எவ்வளவோ அழகு, அழகின் திருவுருவமே அம்பிகை. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெண்ணுங்கிறது மகாலட்சுமி வடிவமாக சொல்லி அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா கண் அழகு எல்லாம் நம்ம சொல்லிட்டே வரலாம். அம்பிகையோட நம்மளோட கண்ணே அம்பாள் மேல போட்டு அப்படி இருக்கும்போது அந்த அம்பாளுக்கு ஆழம் கரைக்கும். அந்த அம்பாளுக்கு ஆழம் கரைச்சி திருஷ்டி கரைச்ச பிறகு அம்பாளை மூவ் பண்றோம். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த திருமணம் வேண்டி அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம வந்து எல்லாமே அம்பாளுக்கு நலுங்கு வச்சோம்னா நம்ம நலுங்கு வச்சுட்டு அவங்களுக்கும் திருஷ்டி கழிக்கும். திருஷ்டி கழிச்சுட்டு அவங்கள போயிட்டு இந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை வழிபாடு பண்ணணும். அம்பா எனக்கு வந்து வர்ற ஆண்டு நான் ஒண்ணு வழிபாடு பண்ணும்போது நான் எனக்கு ஒரு சிறந்த கணவரோடையோ அல்லது சிறந்த மனைவியோ நான் ஒண்ணு வந்து குடும்பத்தோட ஒண்ணு வழிபாடு பண்ணணுமான்னு இந்த அம்பாள்கிட்ட பக்தி மல்க 2 சொட்டுக்கண். ஏன்னா எப்போ ஒரு பக்தி வந்து பூர்த்தி ஆகும்னா நம்மளோட உள்ளங்கிறது பூரிப்பாகும் போது உடம்பு சிலுக்கும். அந்த மெய் சிலுத்து நம்முடைய கண்கள்ங்க 2 சொட்டு கண்ணீரை விடும். அப்படி கண்ணுல 2 சொட்டு கண்ணீர் வந்தா உங்களுடைய பக்திங்கிறது பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அப்போ இந்த மாதிரி அம்பிகை நீங்க வழிபாடு பண்ணணும். சரி சார், இது திருமணமாக சார் குழந்தை வர வேண்டிய சார், அதே மனப்பழகில யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அதுக்கு பெண் மட்டும்தான், நம்ம ஆண் கிடையாது. அந்த பெண்ணாகப்பட்டவளை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து நலுங்கு வச்சு, சிலர் வந்து பாத்தீங்கன்னா மடி நிரப்புன்னு சொல்லுவாங்க. மடியில பாத்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் மடியில வச்சு வயிற்றுல கட்டிப்பாங்க. கட்டிட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஆழம் கிடைக்கணும். அவங்களுக்கும் திருஷ்டி சுத்தி போட்டுட்டு பூஜை ரூம்ல போயிட்டு அம்பிகைய உள்ள மருக வேண்டும். எப்படி சார்னா நல்ல மனமாற அம்பிகை வேண்டும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்பு தன்னாலே சிலுக்கும். அப்படியே அம்பிகை உள்ளுக்குள்ள அப்படியே வாங்கணும். அம்மாங்கும் போது உடம்பு அப்படியே செலுக்கும். இந்த உடம்பு செலுத்து அப்படி கண்ணுல 2 சொட்டு கண்ணீர் வந்து கீழே வரும். அம்மா எனக்கு நீயே வந்து எனக்கு பிள்ளையா பிறக்கணுமா, நான் வந்து உன்னுடைய பெயர் நாமத்தை முதல் தலைப்பேரா வச்சுனா என் குழந்தைய நான் கூப்பிடணுமா, வார வருஷம் நான் வந்து உன்னை வழிபாடு பண்ணும்போது என் கையில குழந்தையோட நான் உன்னை வந்து வழிபாடு பண்ணும்போது அம்பா கிட்ட உள்ள மருக அப்படி உள்ளத்துல அப்படியே அம்பி அப்படியே நிலை கொண்டாது நிலை நிறுத்தும் போது உங்களுடைய கண்கள் கலங்கி 2 சொட்டு கண்ணீர் கீழே விடும் போது உங்களுடைய பக்திங்கிறது பூர்த்தி ஆயிடுச்சு. மாதிரி உள்ள மருக அம்பாலை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மடி நிரப்பும் போது உன்னுடைய அந்த தாயின் மடியில அமர்ந்ததுக்கு சமங்க. அம்பாள் உட்கார்ந்துருந்த அந்த மனப்பலகையில உட்காரக்கூடியவங்க வந்து தாயின் மடியில உட்கார்ந்த பிள்ளை. அம்மா மடியில ஒரு புள்ள உட்கார்ந்து அம்மா எனக்கு வேணும்னா அம்மா தராமையா போயிடுவா. அம்மா நம்ம கேட்கும் போது அம்மா மடியில போது அம்மா எனக்கு கொடுமா போது அம்மா கண்டிப்பா கொடுப்போம். இந்த அம்மாள்கிட்ட போயிட்டு ஒரு சொட்டு கண்ணீரோட அந்த
பெண்ணாகப்பட்ட எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுமா, நீயே வந்து எனக்கு வந்து மகளா போறமான்னு கேட்கும் போது அந்த அம்பிகைங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம வந்து அம்பாளை வழிபாடு பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லைங்க ஐயா, நான் வந்து பாத்தீங்கன்னா தனியாகத்தான் இருக்கேன், நான் வெளிநாட்டுல இருக்கேன், இதுக்கு அக்கம் பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, சொந்தக்காரங்க யாரும் வர முடியாது, கணவரே எடுத்துக்கணும், கூட்டம் வரணும் அவசியம் இல்லை. கணவர் இந்த பூஜையை செஞ்சு மனைவிக்கு இது மாதிரி சொல்லக்கூடிய அந்த மடி நிரப்புதல் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி மாத விலக்கு ஆயிட்டாங்க, செய்யக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் மாத விலக்கு ஆயிட்டாங்க, அவங்களால பூஜை பண்ண முடியாதுன்னா கணவர் எல்லாத்தையும் செய்யலாம். புரியுதா? அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த பூஜை அறைக்கு செல்லக்கூடாது, மற்றபடி வெளியில வச்சு இந்த ஹால்ல வச்சு அந்த உட்கார சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மணப்படைகளை அதுல உட்காரலாம், அதுல உட்காந்து அம்பாளை வழிபாடு பண்ணலாமே தவிர பூஜை அறையில் போய் அம்பாளை வழிபாடு பண்ண முடியாது. 5 நாட்களுக்கு பிறகு பூஜை அறையில போயிட்டு அங்க போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி மடி நிரப்புறதுக்கும் அம்பாளுக்கு வழிபாடு பண்ண வச்ச தேங்காயும் என்ன சார் பண்ணலாம்னு கேட்கும் போது ஒரு இனிப்பு பொங்கல் பண்றதுக்கோ ஒரு இனிப்பு பதார்த்தம் எதுக்கு வேணா பயன்படுத்திக்கோங்க. அசைவத்துக்கோ அல்லது காரம் சமைக்கவோ அல்லது தூக்கி எரியவோ கூடாது. புரியுதா? இந்த தேங்காய் என்னைக்கு அழுகக்கூடாது. புரியுதா? முடிச்சிட்டீங்கம்மா, மக்கிய நாள் என்ன பண்ணும், தேங்காய் வந்து ஒரு இனிப்பு பழம் சக்கரை பொங்கல் பண்ணலாம், எது வேணா இனிப்பு பழம் அதை அம்பிகைக்கு வச்சுட்டு நிவேதியம் பண்ணி சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. சரி, இதுல இன்னொன்னு இருக்கு. சரி, இதை மட்டும் பண்ணா போதுமான அன்றைய மாலை பொழுதுல வந்து ஆலயத்துக்கு போங்க. அம்பிகையோட ஆலயம், பெண் தெய்வ ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயம் எதாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு போங்க. அந்த ஆலயத்துக்கு போயிட்டு என்ன சார் பண்ணணும்னா, போகும்போது கை நிறைய வளையல் வாங்கிட்டு போங்க. கை நிறைய வளையல் வாங்கிட்டு போயிட்டு அம்பிகைக்கு கொடுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு அந்த ஊஞ்சல் விழா நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு வந்து அங்க வளையல் சாத்துவாங்க, ஊஞ்சல் விழாலாம் நடக்கும். சோ அங்க போயிட்டு அம்பிகைக்கு இந்த வளையலை கொடுங்க சார், அம்பிகைக்கு இந்த வளையலை கொடுக்கணும் சார், ஆனா வந்து பூசாரி வந்து அம்பாளுக்கு போட மாட்டேற சொன்னா, நீங்க திரு ஆலயத்துக்கு உள்ள அம்பாளுக்குன்னு வளையல் வாங்கிட்டு உள்ள போகும்போது அம்பாளுக்கே சமர்ப்பணம் ஆகி நீங்க கொடுக்கக்கூடிய வளையல்ங்கிறது மற்றவங்க கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அம்பாளுடைய பிரசாதமா தான் கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போ அம்பாளுடைய பிரசாத வளையலை தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அம்பாளுக்கு வளையல் சாத்தும் போது உங்க வீட்டுல கண்டிப்பாக திருமண வளையல் போற்ற அமைப்பும் வரும், வளகாப்பு வளையல் சீமந்த வளையல் போற்றுறதுக்கும் வாய்ப்புகள் வரும். சரி, இதுல பண்டைய காலத்துல இருந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் அதுன்னு பாத்தீங்கன்னா, ஆடிப்பூரத்தன்னைக்கு போயிட்டு தொட்டில் கட்டுவாங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்பிகையோட ஆலயத்துக்கு போவாங்க. அம்பிகையோட ஆலயத்துக்கு போயிட்டு தன் சீலையை கிளைத்து அங்க இருக்கக்கூடிய அம்பிகையோட தலைவிரிச்ச மரத்தில் கட்டினாலும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய வந்து அம்பிகையோட ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தில் கட்டினாலும் சரி, ஆல்மோஸ்ட் என்ன பண்ணும், அம்பியோட அந்த மரம் இருக்கும், மரத்துல எப்படி கட்டுவாங்க. எப்படி சார் பண்ணணும்னா, வீட்டுல குளிச்சு முழிச்சிட்டு போனாலும் சரி, இல்ல அம்பிகையோடைய அந்த ஆலய குளத்தில் குளிச்சாலும், குளிச்சு எழுந்தரிச்ச பிறகு அந்த அம்பிகையை வழிபாடு பண்ணிய பிறகு அங்க இருக்கக்கூடிய ஆலமரத்துல இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைவிரிச்ச மரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த தொட்டில் கட்டக்கூடிய மரத்துல என்ன பண்ணுங்கன்னா தன்னுடைய முந்தானை சீலையை கிழிச்சு, யாருக்கு குழந்தைய பாக்கியம் வேண்டுமோ அவங்க தனது முந்தானை சீலையை கிழிச்சு அதுல வந்து ஒரு மஞ்சளை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்பிகையை வேண்டி தொட்டில் கட்டுவாங்க. இப்படி தொட்டில் கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை பாக்கியத்தை அந்த அம்பிகையை அருள்வாங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரெடிமேடா தொட்டில் விற்கும். ரெடிமேடா மர தொட்டில், பிளாஸ்டிக் தொட்டில் எல்லாம் விற்கும். அதையும் வாங்கிட்டு போயிட்டு அம்பாட்ட வழிபாடு பண்ணிட்டு இந்த தொட்டில் மரத்தையும் கட்டுவாங்க. இதை கட்டும் போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகையினால இந்த திருவாடிப்புறம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையின் அருள் உங்கள் இல்லத்துல நிறைஞ்சு வருகிறதுக்கு நான் சொன்ன வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. இந்த வழிபாட்டு முறை என்ன பண்ண 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும் போது அவங்க இதை பார்த்து வழிபாடு பண்றாங்கன்னா ஷேர் பண்ண உங்களுக்கும் புண்ணிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயராசிகள் பார்க்கணும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் கூட பிரச்சனைகளுக்கும் தொழிலில் கூட பிரச்சனைகளுக்கும் ஜாதக ரீதியில உங்களுக்கு பரிகாரங்கள் வேண்டும், இல்ல ஜாதக ரீதியில உங்களுக்கு தீர்வுகள் வேண்டும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பன் கார்த்திக் ரேகாமன். அம்பிகையின் அருள் அனைவரின் வீட்டிலும் பால் பொங்குவதை போல் பொங்கி வழிந்திட நான் என் காளியம்மனை மனவார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.